Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு Aksha's recipesல ரொம்ப tasty, healthy and refreshing ஆன ஒரு summer drink எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியில வந்து பால், அப்புறம் ஜவ்வரிசி, ஜெல்லி கியூப்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த சம்மர் ட்ரிங்க் வந்து நான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் ஜெல்லி கியூப்ஸ் செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆனோன்னே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஜெல்லி பவுடர் வாங்கியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா அந்த பவுடர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் நல்லா கரைஞ்சோன்னே ஒரு தட்டில் ஊற்றி ஆறுனதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். செட் ஆனோன்னே குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜெல்லி பவுடர் கடையில் வாங்கும்போது அந்த பேக்கெட்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த அளவு, தண்ணியோட அளவு அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஜெல்லி கியூப்ஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து ஜவ்வரிசியை வேக வச்சுக்க போகிறேன். ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 கப் ஜவ்வரிசி சேர்க்குறேன். 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஜவ்வரிசி நல்லா வேகணும். நல்லா கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் ஜவ்வரிசியை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உடனே வந்து ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் அந்த தண்ணியை. ஜவ்வரிசியை வந்து வடிகட்டின உடனே வந்து சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா, அந்த சூட்டோடு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் அது நல்லா குக்காகி குழஞ்சா மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அப்படியே மணிமணியாக முத்து முத்தாக தனித்தனியாக கிடைக்காது. அதனால் உடனே அதில் வந்து நல்லா கூலான தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. அப்போ வந்து அது குக்கிங் ப்ராசஸ் அப்படியே நின்றுடும். நம்மளுக்கு வந்து நல்ல தனித்தனியாக ஜவ்வரிசி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வடிகட்டின ஜவ்வரிசியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஜெல்லி வந்து செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன், நல்லா செட் ஆயிருந்தது. இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தனித்தனியாக எடுத்து விட்டுருங்க ஒரு கரண்டியை வச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பாலில் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 லிட்டர் பால் சேர்க்குறேன். இது வந்து சாதாரணமாக காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இந்த பாலில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரோட அளவு வந்து கூட்டிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி வேணும், இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூஹப்ஸா சேர்க்குறேன். இதுவும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜவ்வரிசி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அதில் கட்டி கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அது நல்லா மிக்ஸ் ஆகி தனித்தனியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாலை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறிடும், இன்னும் பெருசாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக சர்வ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லியை இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கடைசியாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட அட்டகாசமான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. மேலே உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனாக்கா மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி ட்ரை நட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதை கூட மேலே வந்து சேர்த்துக்கலாம். வாவ், பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கே, இது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உடனே இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஸ்கூல்லேருந்து திரும்பி வர்ற குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா இதை குடிச்சிட்டு அவங்க ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. இந்த ஜெல்லி கியூப்ஸ் வந்து வீட்டில் தயார் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஐடியா சொல்கிறேன். அப்படியே கடையிலேயே வந்து ரெடிமேடாகவே ஜெல்லி மிட்டாய் நம்மளுக்கு கிடைக்கிது. டெடி பியர் ஷேப்பில் கூட இருக்கும், இல்லாட்டி மேலே சுகர் கோட்டட் ஜெல்லி மிட்டாயெலாம் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா, அது அப்படியே ரெடிமேடாக நீங்கள் வாங்கி கலர்ஃபுல்லாக இருக்கும், இல்லாட்டி என்ன ஃப்ளேவரில் வேணுமோ வாங்கி நீங்கள் அதில் போட்டுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அப்பப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பை.